வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் நம்ம சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியா வர்சஸ் நியூசிலாந்துக்கு எதிரான சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஃபைனல்ஸ். டோட்டலி நம்மளுடைய விராட் கோலி இன்ஜுரியோட தான் ஆட போகிறாரு அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. நீ இன்ஜுரி அப்படிங்கிறது ஆல்ரெடி பாஸ்ட் 1 மந்தாகவே அவருக்கு இருந்துட்டு தான் இருந்தது. நேற்று அவருடைய ஃபைனல் ப்ராக்டிஸ் செஷனில் பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு ஒரு பேசர் போட்ட அந்த ஒரு பால் பார்த்தீங்கன்னா நீல தாக்கினதுனால ஒரு மைனர் நீ இன்ஜுரி மறுபடியும் அவருக்கு வந்திருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விராட் கோலி அவருடைய அந்த ஒரு ஃபைனல் ப்ராக்டிஸ் செஷனை அந்த ஒரு பால் காலில் அடித்த உடனேயே நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணல. அந்த மைனர் இன்ஜுரி கண்டிப்பாக ஒரே நாளில் ஹீல் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இது ஃபைனல் ப்ராக்டிஸ் செஷன் அப்படின்னு சொல்லி எண்ட் ஆஃப் த டேல நடந்ததுனால இந்த ஒரு இன்ஜுரியோட தான் நியூசிலாண்டுக்கு எதிரான அந்த ஃபைனல் மேட்ச்சில் கிங் கோலி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ஐசிசியோட நாக் அவுட் மேட்சஸ் அப்படின்னா கண்டிப்பாக விராட் கோலி அங்கே இடத்துல கெத்தாக இருப்பார். இன்னைக்கு விராட் கோலி செஞ்சுரி போட்டார் அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹிஸ்ட்ரியிலேயே அதிக ரன் அடித்தது விராட் கோலி. ஐசிசியோட ஃபைனல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் மொத்தமாக இது வரைக்கும் விராட் கோலி 500 ரன்ஸை கிராஸ் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது கிங் கோலி சைடில் இருக்கு. எப்படி விராட் கோலி இதை ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கிங் கோலியோட இன்ஜுரி ஒரு விஷயமா இருந்தாலும் டீம் இந்தியா தான் இந்த தடவை சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் இங்கே வேறு லெவலில் வைரலாக போயிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீம் இந்தியா வின் பண்ணி அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நேற்று லீக் ஆகிட்டு இருந்தது. என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய சிஎஸ்கே வர்சஸ் ஜிடியோட ஐபிஎல் ஃபைனல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் சென்னை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. அதே மாதிரி தான் பவுண்டரிஸுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எல்இடி ஸ்க்ரீன்ஸில் வின் பண்ண டீமோட அந்த பேரை மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி டீம் இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வின்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த எல்இடி ஸ்க்ரீன்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்ததை நேற்று ஒரு மிகப்பெரிய கிளிப்பாக போட்டு வின்னர்ஸ் லீக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. டீம் இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவெஞ்ச் அப்படிங்கிற விஷயத்துல தான் வச்சிருக்காங்க. வேர்ல்டு கப்பு, WTC ஃபைனல்ஸ் இது எல்லாத்துலேயுமே அந்த இடத்துல ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீம் இந்தியா தோத்து அந்த இடத்துல ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க. இப்போது அந்த இடத்துல தோல்வியை தழுவுனதுக்கு அவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆஸ்திரேலியாவை ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நியூசிலாண்டை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்குது. இப்போ எல்லாருமே அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது நம்மளுடைய டீம் இந்தியா வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இந்த ஒரு எல்இடி போர்டு டோட்டலி ரொம்ப எஃபெக்டிவாக பார்க்கப்படுது. டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே இன்னைக்கு மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் 2-3 பேரோட கீ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். பிளேயிங் 11 எந்த விதமான மாற்றமும் பண்ணுவாங்களா இல்லை வழக்கம் மூலம் அந்த ஹெவி ஸ்பின் அட்டாக்கை வச்சு ஒரே ஒரு ஃப்ரண்ட் லைன் பேசர் வச்சு அந்த மாதிரி விஷயத்தோட தான் போகிறாங்களா அப்படிங்கிறது இருக்குது. ஒரே ஒரு ஃப்ரண்ட் லைன் பேசர் தான் அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் ரோஹித், விராட் அண்ட் ஹர்திக் இவங்க 4 பேருமே ஒரு மிகப்பெரிய லெவலில் கீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் அக்ஷர் பட்டேலோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே எஃபெக்டிவாக இருந்தாகணும். டீம் இந்தியா இன்னைக்கு நியூசிலாண்டுக்கு எதிர்த்து வேறு லெவலில் டாமினேட் பண்ணி ஃபைனல்ஸை வின் பண்ணுவாங்களா? யார் இன்னைக்கு இந்தியாவுக்காக ஹையஸ்ட் ரன் கெட்டராகவும் ஹையஸ்ட் ரன் கெட்டர்லேருந்து ஹையஸ்ட் பவுலிங்கில் வேறு லெவலில் விக்கெட் எடுக்கிற விக்கெட் டேக்கராகவும் இருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.